Hello everyone. இன்றைக்கி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதாவது ஜி வேல்யூ வந்து எப்படி காம்பவுண்ட் பெண்டலத்தை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதில் எடுத்த ரீடிங்ஸ் லேபில் மெஷர் பண்ண ரீடிங்ஸு. ஆக்சுவலாக இது வந்து நைஃப் ஏஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எண்ட் 5 to 95 அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஹோல்ஸாக எடுத்து மாற்றிட்டே வரணும். அதுக்கு ட்ரையல் 1, நெக்ஸ்ட் ட்ரையல் 2, அடுத்து மீன் வேல்யூ, அடுத்து டைம் டேக்கன் ஃபார் இதெல்லாம் 10 ஆசிலேஷன்ஸ்க்கான டைமு. அதில் டைம் பீரியட் நம்ம மெஷர் பண்ணோம். அது டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன். இந்த 2 ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கு மீன் பார்த்ததுக்கப்புறம் டிவைட் பை 10 போட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் காலம் கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு 5 சென்டிமீட்டராக டிஸ்டன்ஸ் வேரி பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் மெஷர் பண்ணலாம். ட்ரையல் 1, அடுத்து ட்ரையல் 2, நெக்ஸ்ட் வந்து அது மீன் வேல்யூ, அடுத்து டிவைட் பை 10 போட்டு இந்த லாஸ்ட் காலம் டைம் பீரியட், டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன். ஆக்சுவலாக கிராஃப் வந்து எப்படி இதுக்கு ஒரு கிராஃப் போடணும். கிராஃப் எப்படி பிளாட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நைஃப் எட்ஜ் 5 to 95. ஸோ ஈஸியாக நம்ம ஸ்கேல் செலக்ட் பண்ணிக்கலாம். 5, 10 அண்ட் ஸோ ஆன் அப் டு 95, 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். 1.5லேருந்து மேக்ஸிமம் பாருங்கள் 2.1 வரைக்கும் வந்திருக்கு இந்த இதில். அடுத்ததில் 2.6லேருந்து லோயஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1.47 வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கிராஃபுக்கான ஸ்கேல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ 5 அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இன் ஒய் ஆக்சிஸ் அது, அடுத்து 10 அதுக்கான வேல்யூ, அடுத்து 15. ஆக்சுவலாக இதில் 0 வந்து ஆரிஜின் இங்கே எடுக்கணும். இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது நீங்கள் அதை வாய்ப்பு பண்ணிக்கணும். இந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கணும். ஸோ 5 அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ, அடுத்து 10 அதுக்கான வேல்யூ, அடுத்து 15க்கான அந்த டைம் பீரியட் வேல்யூ, நெக்ஸ்ட் 20. ஸோ ஒரு வழியாக பார்த்துட்டு போகணும். இந்த மாதிரி கிராஃப் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி கர்வாக போட்டுக்கணும். ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது, கர்வாக போட்டுக்கணும். நம்ம நார்மல் ரஃப் அண்ட் டயக்ராம் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் 4 பாயிண்ட் வந்து ஒரே லைனில் இருக்கும். அந்த 4 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக அந்த லைன் ஃபார்ம் பண்ணி அந்த லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 பாயிண்ட் ஏ, பி, அடுத்து இங்கே சி, டி. இதில் ஏ டு சி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்கள். ஏ வந்து 15 இருக்கா, சிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 75. ஸோ 75 மைனஸ் 15 போட்டிங்கன்னா 60. அடுத்து பி டு டி டிஸ்டன்ஸ், பி வந்து 25, டி வந்து 85. ஸோ 85 மைனஸ் 25 போட்டிங்கன்னா 60, அதுவும் 60 தான். ஸோ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஏசி ப்ளஸ் பிடி பை 2 60, அதான் எல் வேல்யூ. ஸோ எல் பார்த்ததுக்கப்புறம் இந்த டேபிளேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எல் வேல்யூ 60. அந்த எந்த பிளேஸில் 4 பாயிண்ட் வந்து ஒரே லைனில் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு நேராக உள்ள டி வேல்யூ தான் 1.55 கிராஃப்னு தான் மெஷர் பண்ணுறோம் நம்ம. ஸோ அடுத்து இந்த எல் பை டி ஸ்கொயர் பார்த்ததுக்கப்புறம் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 பை ஸ்கொயர் இன்ட்டு எல் பை டி ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு 3.14 ஸ்கொயர் இன்ட்டு நம்ம இந்த கிராஃப்லேருந்து பார்த்த வேல்யூ எல் பை டி ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வேல்யூ இதில் கிடச்சிரும். ஸோ 9.8 வரணும். இதில் 9.87 வருது. நியர்லி 9.9 போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஏபிசின்னு நம்ம கிராஃபில் மார்க் பண்ணுறோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரக்கூடிய அந்த டிவியை பொறுத்து மெயினாக நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 4 பை ஸ்கொயர் எல் பை டி ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன் இல்லையா. ஸோ டி ஸ்கொயர் வேல்யூ வேரியாக ஜி வந்து அதுக்கேற்ற மாறிட்டு இருக்கும். ஸோ இதான் அந்த காம்பவுண்ட் மண்டலத்தில் இந்த மெஷர் பண்ண வேல்யூலேருந்து ஜி கால்குலேட் பண்ணுற மெத்தட், அதாவது ஸ்மால் ஜி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. தேங்க்யூ.